சரி, இன்றைக்கு மாதத்தினுடைய முதலாவது நாள், ஐந்தாவது மாதத்துல இருக்கிறோம். Nous sommes maintenant au 5e mois de l'année, le premier jour. அப்ப நம்முடைய எல்லாருக்குமே நிச்சயமாக விருப்பம் முதலாவது நாள்ல கண்டிப்பா நாம கேலண்டர் எல்லாம் நாங்க பார்த்திருப்போம். வாக்குத்தத்தத்தை குறித்து நாங்கள் மாத தொடக்கத்தில் நமக்கு வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்கிற நாங்கள். Et chaque premier jour du mois, on est tous contents, on prend la promesse, on possède la promesse. எத்தனை பேர் இந்த காலையில எழும்பி கேலண்டரை பார்த்து வாக்குத்தத்தம் எல்லாம் ரெடி பண்ணினார்கள்? Combien d'entre vous aujourd'hui vous avez regardé le calendrier et vous avez préparé votre promesse? ஆமென். Amen. சரி, பார்த்திருந்தா நல்லது. பாக்கெட்டுக்கு விட்டு போய் பாருங்க. Si vous avez regardé, c'est bien. Si vous ne l'avez pas fait, regardez à votre retour à la maison. நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் சரியான முக்கியமான ஒரு பெரிய ஒரு பங்கை எடுக்குது. Dans notre vie, les promesses de Dieu, c'est vraiment, ils sont importants et ils ont une grande part dans notre vie. ஆனபடியால நாங்க இப்ப பாப்போம் 2 பேதுருவினுடைய புத்தகத்துல, On va regarder le livre de 2 Pierre, முதலாம் அதிகாரத்துல chapitre 1. 1ல இருந்து 4 வரைக்கும் நாங்க ஒருக்கா On பாப்போம். va lire du verset 1 au சீக்கிரம் verset 4. சீக்கிரமா பாருங்க. நம்முடைய நம்முடைய தேவனும் தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கு தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்த அருளுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாசத்துக்கு பங்குள்ளராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்ப எவ்வளவோ முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்கிறோம் இந்த வாக்குத்தத்தங்களுக்கு. Quelle importance nous donnons aux promesses de Dieu? இன்னும் நாங்க வாக்குத்தத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும். Nous devons donner encore plus d'importance aux promesses de Dieu. நாங்க அந்த முக்கியத்துவம் கொடுக்கல என்று சொன்னால், Si nous ne donnons pas cette importance, அந்த நாங்க அலட்சியப்படுத்திடுவோம். c'est comme si on nous négligions cela. பாருங்க, இங்க வசனம் என்ன சொல்லுது? Qu'est-ce que dit le verset? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. அப்ப தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். Dieu nous donne une promesse. நமக்கு ஒரு குடும்பத்துல ஒரு தேவை இருக்கலாம். Si il y a un besoin dans notre famille, பொருளாதார பிரச்சனை, ou des problèmes au niveau bien matériel, கர்த்தர் அதாவது வாக்குத்தத்தம் கொடுக்கிறது, நீ கடன் வேண்ட மாட்டாய், கடன் கொடுப்பாய். la promesse de Dieu peut dire tu ne t'endetteras pas, mais au contraire tu vas donner. அப்ப பொருளாதார பிரச்சனைக்குள்ள சிக்கப்பட்டு இருக்கிற ஒரு நபருக்கு, ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு, une personne, une sœur ou un frère qui est dans les problèmes de bien, அது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், qu'est-ce que la promesse de Dieu pour cette personne? நான் உன்னை கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவேன், Je ferai en sorte que tu deviennes une personne qui donne, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், je vais te bénir. அதாவது நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Quand tu iras et tu viendras, tu seras béni. இப்படி தேவன் எத்தனையோ பலவிதமான பொருளாதார ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். Et comme cela, Dieu il dit des promesses pour bénir les biens matériels. அப்ப இந்த பொருளாதார ஆசீர்வாத பிரச்சனைகளை இருக்கிறவர்களுக்கு, Donc, toutes les personnes qui sont dans des problèmes de biens, அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிற போது, quand vous croyez en ces promesses, தேவன் நிச்சயமாக அவர் எங்களுக்கு நன்மை, அதாவது ஒரு நாள் வரும், அது நாங்க அந்த வாக்குத்தத்தத்தை நாங்க சுதந்திரிப்போம். et certainement un jour viendra où vous allez posséder ces promesses là. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல தேவைகளுக்கும். Et de la même manière pour chaque besoin dans notre vie. இப்ப நாங்க பார்க்கிறோம், சாராள், ரெபேக்காள், இப்படி எத்தனையோ சாமுவேலுடைய அன்னாள், எத்தனையோ சகோதரிகள் கற்பம் தரிக்க முடியாதபடி அங்க தடை இருந்தது. On peut voir par exemple dans la Bible l'histoire de Sarah, Rebecca, Anne ou autres femmes qui avaient des problèmes pour enfanter. Elles étaient stériles. அப்ப தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். Mais Dieu donne une promesse.
உன்னுடைய சந்ததியை நான் பெரிய திரளான சந்ததியை போல மாற்றுவேன் என்று Il சொல்லி. dit, ta descendance sera une grande descendance. அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தபடினால Parce que Dieu a donné cette promesse, இவர்கள் என்ன செய்தார்கள்? qu'est-ce qu'elles ont fait? அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை விட Plus que la promesse, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவரை அவர்கள் பிடிச்சு கொண்டார்கள். et ces femmes-là ont attrapé celui qui a donné cette promesse. இப்ப பாருங்க, சில வேளையில நாங்கள் ஒரு எத்தனையோ லெட்டர்ஸ் நாங்க போடுறோம். On peut envoyer beaucoup de lettres. On peut envoyer beaucoup de lettres. அதெல்லாம் சில பேர் வாசிச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்க. Et il y a des personnes qui vont lire ces lettres et les jeter. நாங்க பார்க்கிறோம், ஒரு பிரசிடென்ட் ஒரு லெட்டர் போட்டார் என்று சொன்னால், Mais si un président t'envoie une lettre, அல்லது மகாத்மா காந்தி போட்ட லெட்டர், ou des personnes importantes vous envoient une lettre, அதை பத்திரமா வச்சிருப்பாங்க. on va garder ces lettres précieusement. காரணம் என்ன? Pourquoi? அதை அனுப்பினவர் முக்கியமான ஒரு ஆள். Parce que la personne qui a envoyé la lettre est une personne importante. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் De la même manière dans notre vie, இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் உண்மை உள்ளவர். celui qui donne les promesses est fidèle. ஆனபடியால் தான் அவர் நம்முடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் C'est pour cela, quelle que soit la situation de notre vie, அவர் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை வாய்க்க அவரால முடியும். il est capable d'accomplir ses promesses. ஆனபடியால் தான் இந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்குதாம். Et c'est pour cela, comment sont ces promesses? வாசிங்க, நான் 4வது தடவை வாசிங்க பாத்தியமா. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே அப்ப மகா மேன்மையும், இந்த வாக்குத்தத்தங்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது, மகா மேன்மை. மேன்மை, மகா மேன்மை. மகா என்று சொன்னா தெய்வம். Ces promesses-là, ils sont très précieuses, ils sont divins. அப்ப மகா மேன்மை, மகா மேன்மையும் அருமையுமான, அருமையுமான எல்லாருக்குமே கிடைக்காது, ஈஸியில கண்டுகொள்ள முடியாது. Et ce type de choses-là, tout le monde ne peut pas les recevoir. அப்ப ஆனபடியால் அப்படிப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு அருளி இருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறாராம். Mais ces promesses-là qui sont si précieuses, les plus précieuses, Dieu nous les a données à nous. அப்ப இந்த மகா மேன்மையும் அருமையுமான இந்த வாக்குத்தத்தங்கள், Donc ces promesses qui sont les plus grandes et les plus précieuses, இது மகா மேன்மையும் அருமையுமானது மாத்திரமல்ல, ne sont pas seulement les plus grandes et les plus précieuses, பரிசுத்தம் உள்ளவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. et elles sont aussi saintes. இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதாம்? Comment sont les promesses? பரிசுத்தம் 105வது சங்கீதத்துல Dans le livre de Psaume chapitre 105, 42வது வசனம், சீக்கிரமா on va lire வாசிங்க. le verset 48. 105வது சங்கீதம் 42 Verset 42. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும், தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமின் போதும் போதும். அப்ப இன்னும் ஒரு பேர் இந்த வாக்குத்தத்தத்துக்கு, Donc ces promesses-là, ils ont aussi un autre titre. அவர் தம்முடைய பரிசுத்தம், Ils sont saints de Dieu. மகா மேன்மையானது, Elles sont les plus grandes, அருமையானது, les plus précieuses பரிசுத்தம் உள்ளது, et les plus saintes, வல்லமை உள்ளது, les plus puissantes, ஏற்ற காலத்தில் நிறைவேறுகிறது. et s'accomplissent au bon இப்படி moment. இந்த வாக்குத்தத்தத்துக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 665 பெயர் வித்தியாசமா Et இருக்கிறது. rien que pour les promesses de Dieu, il y a plus de 600 noms. கர்த்தருடைய நாமத்துக்கு எப்படி பலவிதமான பெயர்கள் இருக்கிறதோ, Comme il y a beaucoup de noms pour le nom de Dieu, தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்கு pour la promesse que Dieu a donnée, நூற்றுக்கணக்கான பேர் il y இருக்கிறது. a une centaine de noms. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் 3 பேரை நாங்க பார்க்கிறோம். Aujourd'hui, on a vu trois noms. மகா மேன்மை, La plus grande, பரிசுத்தம், plus sainte, அருமை. plus précieuse. ஆனபடியால தான் இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேணும். Et c'est pour cela que ces promesses-là doivent agir dans notre vie. அப்ப இந்த வாக்குத்தத்த கிரியை செய்ய இல்லை என்று சொன்னால், Si ces promesses n'agissent pas, நீங்க என்ன செய்வீங்க? qu'est-ce que vous allez faire? கர்த்தரை குறை சொல்லுவீங்க, Vous allez mettre la faute sur Dieu. சேச்சை குறை சொல்லுவீங்க, Vous allez mettre la faute sur l'Église. ஊழியக்காரரை குறை சொல்லுவீங்க. Vous allez mettre la faute sur le serviteur de Dieu. ஆனபடியால Mais நாம் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், qu'est-ce que nous devons faire?
இது ஏன் எப்படி வேலை செய்யாம இருக்கும்? Pourquoi et pourquoi ça ne marche pas? Pourquoi ça n'agit pas? நம்முடைய தேவனுடைய வார்த்தை La parole de Dieu, அது நல்ல நிலத்துல விழ வேணும். il faut qu'elle tombe sur la bonne terre. தேவனுடைய வார்த்தை தானே என்று சொல்லி போட்டு Faut pas dire c'est la parole de Dieu. அது ஒரு முள் பத்தையில விழுந்தால் Mais si elle tombe dans une terre épineuse, கனி கொடுக்க முடியாது. elle peut pas donner des fruits. அது வழியோரத்துல விழுந்தால் Ou si elle tombe au cours du chemin, வழியோரத்துல விழுந்தால் si elle tombe au cours du chemin, அது கனி கொடுக்க முடியாது. elle peut pas donner des fruits. கற்பாறையில விழுந்தால் Ou sur la terre, அது கனி கொடுக்க elle peut முடியாது. pas donner du fruit. ஆனால் தேவனுடைய வார்த்தை, Mais c'est quand même la parole de Dieu. ஆனால் அது விழுகிற இடம் Là où elle doit tomber, சரியில்லை. c'est que la terre n'est pas bonne. அத விதைத்த இடம் Là où la graine சரியில்லை. tombe n'est pas bonne. அப்ப நல்ல நிலம் Le bon endroit, la bonne நம்முடைய terre, இருதயம். c'est notre cœur. அப்ப நல்ல நிலத்துல சில விதைகள் விழுந்து Certaines graines tombent sur la bonne terre, 30, elles donnent 30%, 60, 60% 100 கனி கொடுக்கும். ou 100% de fruits. ஆனபடியால் இந்த வாக்குத்தத்தங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், Donc si nous souhaitons que les promesses de Dieu donnent des fruits, நீங்கள் உங்களுடைய இருதயங்களை காத்து கொள்ள வேண்டும். vous devez vous veiller sur vos cœurs. அப்ப இருதயங்களை எப்படி நாங்கள் காத்து கொள்ளுகிறது? Comment nous pouvons protéger notre cœur? நமக்கு ஒரு தேவை இருக்குது. Nous avons un besoin. ஒரு வீட்டு தேவை இருக்கிறது. On a besoin pour la maison. கர்த்தர் சொல்றார், Dieu dit, நான் உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். moi je vais te construire une maison. அப்ப அந்த தேவை இருக்குது. Donc j'ai ce besoin. அப்ப கர்த்தரால கட்ட முடியாது, அவர் கட்டுவார். Dieu est capable de construire la maison pour nous. ஆனா நான் அந்த வார்த்தை கொடுத்தவரை விசுவாசிக்க வேண்டும். Moi je dois croire en cette parole qu'il m'a donnée. அப்ப நாம எப்படி விசுவாசிக்கிறது? Comment croire? அப்ப சத்தியம் நமக்குள்ள வரும்போதுதான் Quand la parole vient en nous, எங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும். notre cœur se sanctifie. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை Il est விடுதலையாக்கும். écrit, connaissez la vérité et cette vérité va vous délivrer. 1 தீமோத்தேயு 3 வாசிங்க, குயிக்கா On வாசிங்க. va lire le livre de 1 Timothée chapitre 3. சீக்கிரமா வேற்றுமையான உபதேசங்களையும் சீக்கிரமா 1 பேதுருல 1 தீமோத்தேயுல 1 அதிகாரம் 3 வசனம். 1 Timothée chapitre 1 verset 3. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும். கேட்டுக்கொள்ளுங்க, வேற்றுமையான உபதேசம். பவுல் தீமோத்தேயுக்கு சத்தியத்தை சொல்றார். Et on voit que Paul, il donne la vérité, il enseigne la vérité à Timothée. சத்தியத்தை சொல்றதற்கு முன்பு, Mais avant de dire la vérité, enseigner la vérité à Timothée, சத்தியத்துக்கு புறம்பானதெல்லாம் வெளியால எடுக்க வேணும். et il faut enlever tout ce qui n'est pas la parole de Dieu, la vérité en dehors. அப்ப சத்தியத்துக்கு புறம்பானது என்ன? Quelles sont les choses qui n'appartiennent pas à la vérité? வேற்றுமையான உபதேசம். C'est toutes les autres doctrines. வேற்றுமை என்றால் என்ன? Quelles sont ces autres doctrines? பிசாசுடைய கிரியைகள். Ce sont les œuvres de Satan. மாம்சத்துக்குரிய கிரியைகள். Ce sont les œuvres de la chair. அவவிசுவாசத்துக்குரிய கிரியைகள். Ce sont les œuvres de l'incrédulité. அப்ப வேற்றுமையான உபதேசங்கள் Ces வாசிங்க. autres doctrines. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் போதிக்க கூடாது. முதலாவது, இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே சொல்லுறோம் சத்தியம் 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 அப்படி என்று சொல்லி. ஆனா உண்மையா மனச்சாட்சியின்படி நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க பேசுற பேச்சு விசுவாசம் உள்ள பேச்சா அவவிசுவாசமான பேச்சா? Aujourd'hui, on dit tous la parole de Dieu, la vérité, mais selon votre conscience, si vous regardez en vous-même, vous savez si vos paroles elles sont véritables ou c'est des paroles de chair. அல்லது நீங்க கேட்கிற வார்த்தை, Ou les paroles que vous entendez, அவவிசுவாசமா விசுவாசமா? est-ce que c'est des paroles de croyants ou d'incrédulité? நாங்கள் ஆலயத்துக்கு வர்றதுனால பரலோகம் போக முடியாது. Ce n'est pas parce que nous venons à l'église de Dieu que nous allons aller au royaume de Dieu, au paradis. நாங்கள் கூடுகிறதுனால கர்த்தர் எங்களை கொண்டு போறதும் கிடையாது. Ce n'est pas parce que nous nous rassemblons que Dieu va nous enlever tous. நம்முடைய இருதயத்துல என்ன நினைவுகள் இருக்கிறது? Quelles sont les pensées qui sont dans notre cœur? நம்முடைய இருதயத்துல தேவன் வாசம் பண்ண முடியுமா
என்னுடைய வாழ்க்கை தேவனோட இருக்கிறனா இல்லையா? Est-ce que Dieu peut habiter en moi? Est-ce que ma vie est avec Dieu? அது நமக்கு தெளிவாய் தெரிய வேணும். Ça, nous devons le savoir. நம்மை நாமே நிதானித்து அறிய வேணும். Nous devons nous sonder nous-mêmes. அப்ப நம்முடைய நாம வேற்றுமையான உபதேசம், Donc toutes ces autres doctrines, பிசாசுடைய கிரிகைகள், les œuvres de Satan, மாம்சத்தினுடைய கிரிகைகள், les œuvres de la chair, அவவிசுவாசமான பேச்சுக்கள், les paroles incrédules, இருந்தா si vous avez cela, வாக்குத்தத்தம் வேலை செய்யாது. la promesse de Dieu n'agira pas. நீங்க கேட்டாலும் Même si vous demandez, பேசினாலும் même si vous parlez, ஒரே எஃபெக்ட். ça sera les mêmes effets. அவவிசுவாசமான ஒரு மனுஷனுக்கு Un homme qui est incrédule, செவிய கொடுக்குறீங்க. vous écoutez ce qu'il dit. 10 பேர் வந்து சொன்னாங்க, 10 personnes sont venues dire, கானானுக்கு போகலாது. 10 personnes sont venues dire qu'on ne pourrait pas aller au Canaan. கானானுக்கு போகலாது. Ils ont dit non, on ne peut pas aller au Canaan. ஒரு புள்ளையும் போய் 2 பேர் தான் போனாங்க. Et 2 personnes, il y a seulement sont partis là-bas. ஒரு புள்ளையும் போகல. Les autres ne sont pas partis. அங்க போயிட்டு வந்த 2 பேரை தவிர வேற ஒருத்தரும் போகல. À part ces 2 personnes, tous les autres ne sont pas partis. வேற்றுமையா தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பான உபதேசம். Toutes les doctrines qui n'appartiennent pas au royaume de Dieu. முதலாவது பயம், La peur, அவவிசுவாசம், l'incrédulité, அருவருப்பு. Aruvarup, c'est de. Comment on dit là? Tu ne vas pas demander ici, hein? Tu dois lire la Bible. Avavisuvasamana vartegal. Toutes les paroles qui sont incrédules. Toutes les choses qui sont inutiles. On doit faire attention à toutes ces choses. Toutes ces autres doctrines. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் விசுவாசத்தினால வளர்ற தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் முடிவில்லாத சில பேருடைய பிரச்சனை தீர்க்க முடியாது. Les problèmes de certaines personnes on peut pas les résoudre. வம்ச வரலாறு என்று சொன்னா ஆபிரகாம் ஈசாக்கு பெற்றான் ஈசாக்கு யாக்கோப் அத சொல்ல இல்ல. Quand on parle de généalogie on parle pas d'Abraham, d'Isaac, de Jacob. அது இல்ல, அது வம்ச வரலாறு தான். ஆனா இங்க சொல்லப்படுற வம்ச வரலாறு உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு இருக்காது. Quand là on parle de généalogie c'est que donc, vos problèmes n'ont pas de fin. அப்படியே புள்ளைகளை பெத்துக்க போனாலும் பிரச்சனை வாழையடி வாழையா தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். En fait il continue de suivre de descendance en descendance. அப்ப தேவையில்லாத கட்டுக்கதைகள், toutes ces paroles inutiles, தேவையில்லாத பிரச்சனைகள், tous ces problèmes inutiles. சில வேளையில நாம விட்டாலும் பிரச்சனை விடாது. Mais des fois même si nous on laisse, le problème ne nous laisse pas. இதுக்குள்ள நீங்க இருப்பீங்க என்று சொன்னால், si vous êtes dedans, அல்லது நான் இருப்பேன் என்று சொன்னால், ou si je suis dedans, சத்தியம் எங்களுக்குள்ள வேலை செய்யாது. La parole de Dieu, la vérité ne va pas agir en nous. அப்ப வாக்குத்தத்தம் நமக்கு என்ன செய்ய வேணும்? Donc qu'est-ce que la promesse doit faire pour nous? வாக்குத்தத்தத்தை வச்சு இன்னைக்கு உலகத்தையே ஜெயிச்ச ஆட்கள் கனவேற்றிருக்காங்க. Il y a beaucoup de gens qui ont vaincu le monde avec la promesse de Dieu. ஆனா இன்னைக்கு நிறைய காரியங்களை நாங்க பார்க்கலாம். Et on peut voir beaucoup de choses. முதலாவது இந்த வாக்குத்தத்தம் இப்ப யாருக்கு கர்த்தர் கொடுப்பார்? La promesse, sa promesse, Dieu le donne à qui? அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். சீக்கிரமா வாசிங்க. donne à ses enfants. ரோமருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6:11. On va lire le livre de Romains chapitre 5 verset ரோமர் 5:6 இருந்து 11ஆம் அதிகாரம். verset 6 au verset 11. அன்றியும் நாம் பலனற்றவளாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலேயே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்க, நாங்கள் எல்லாருமே nous tous தேவனை அறியாம தேவனுடைய கோபத்துக்கு பாத்திரவான்களா இருக்கிறோம். nous étions en fait à la colère, destinés à la colère de Dieu.
அவருடைய கோபத்துக்கு நாம தான் பலியா இருக்க வேண்டிய நாங்கள். C'est nous qui devons être le sacrifice pour sa colère. ஆனால் தேவன் என்ன செய்து தன்னுடைய மகனை சிலுவையில மரணத்தினால அடிச்சது நிமித்தம், Mais parce que Dieu a envoyé son fils mourir sur la croix pour nous, நாங்கள் புத்திர சுவிகாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். nous avons été sauvés. அப்ப நாங்கள் எல்லாம் அவருடைய புத்திரராக பிள்ளைகளாக நாங்க மாறி Nous இருக்கிறோம். sommes devenus ses enfants. 1 யோவான் 1:9 வாசிங்க இருக்கா? On va lire le 1 Jean chapitre 1 verset 1. 1 யோவான் 1:9. Verset 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அப்ப நாம எப்படி அவர் நம்ம தேடி வந்தவர். Il est venu à notre recherche. அப்ப தேடி வந்தது மாத்திரமல்ல, Il ne nous a pas seulement cherché. அவர் தன்னுடைய இரத்தத்தினால எங்களை சுத்திகரிச்சு Il nous a sanctifiés par son sang. அவர் தன்னை பிள்ளையாக எங்களை மாற்றி Et இருக்கிறார். il a fait de nous ses enfants. அடுத்தது எபிரேயர் 13:5 இருக்க வாசிங்க. On va lire le livre de இப்ப Hébreux. தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். Dieu donne ses promesses à ses enfants. சீக்கிரமா வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இதைத்தான் நாம பார்க்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி போதும். இப்ப பாருங்க, இப்ப இது ஒரு வாக்குத்தத்தம். Ça c'est une promesse. தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். Et il le dit à ses enfants. ஒரு தகப்பன் சொல்ல முடியுமா? Est-ce qu'un père peut dire? ஒரு ஸ்கூலுக்கு போற பிள்ளையை பார்த்து தகப்பன் சொல்ல முடியுமா? Est-ce qu'un père peut dire à son enfant qui va à l'école? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்ல முடியுமா? Je ne m'éloigne pas de toi et je ne t'abandonne pas. சொல்லி பாருங்க பாப்போம். Dites-le à votre enfant. தாய் சொல்ல முடியுமா? Est-ce que la maman peut dire நான் cela? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி. Que je ne m'éloigne pas de toi et que je ne t'abandonne pas. சொல்ல முடியாது. On ne peut pas. ஆனா தேவன், Mais Dieu, அவர் நமக்கு சொல்றார். Dieu nous le dit à nous. நாம தனிமையில போகிற போது, Quand nous sommes seuls, அல்லது நம்ம பிள்ளைகள் போகிற போது, quand nous sommes seuls, தேவன் எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கிறார். Dieu nous donne une sécurité. நான் உன்னோட வருவன், Je viendrai avec நான் toi. உன்னோட இருப்பன், Je serai avec toi. நான் எந்த ஆபத்து உனக்கு நேர்ந்தாலும் நான் உன்னை தாங்கி தப்புவிப்பேன். Quels que soient les dangers, je serai avec toi et நான் je te உனக்கு sauverai. கேடகமாய் இருக்கிறேன். Je suis ton bouclier. நான் உனக்கு அடைக்கலமாய் Je இருக்கிறேன். suis ton refuge. நான் உன்னுடைய கோட்டை. Je suis ta forteresse. Je suis ta forteresse. இத வேற யாருமே சொல்ல முடியாது. Qui peut dire cela à part Dieu? ஆமென். Amen. ஆனபடியால் தான் வாக்குத்தத்தம் C'est pour cela la promesse. மனுஷர்களால கொடுக்கப்படுறதல்ல. Ce n'est pas donné par les hommes. அது கொடுக்கிறது இல்ல, ஆனா செய்ய முடியாது. Parce qu'ils peuvent pas le faire. ஆனா நம்முடைய தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால், Mais si Dieu donne une promesse, அவர் அதை நிறைவேற்றுவார். il va l'accomplir. முதலாவது நாங்க அந்த வாக்குத்தத்தம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். Donc premièrement, Dieu donne ses promesses à ses enfants. ஒவ்வொரு தரம் தேவையோட இருக்கிற நீங்கள், Donc vous qui êtes chacun avec vos besoins, நீங்கள் விசுவாசிங்க. vous devez croire. வேற்றுமையான உபதேசத்தை உள்ளுக்குள்ள வைக்காதீங்க. Ne laissez pas entrer en vous les mauvaises doctrines. தேவையில்லாத உபதேசங்கள், Les doctrines qui sont inutiles. இன்றைக்கு யூடியூப்ல அதுல இதுல எல்லாம் நிறைஞ்சு போய் இருக்கிறது. Un jour, comme YouTube ou toutes les autres chaînes, c'est rempli de ces mauvaises இத doctrines. கேக்குறதுனால கேக்குறவருக்கு தான் இது பிரச்சனை. C'est ceux qui écoutent qui ont des problèmes. மற்றவர்களுக்கு இதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. Les autres n'ont pas ces problèmes. ஆனா விட்டு தேவையோ எதுவோ நலமானதை பற்றி கொள்ளுங்கள். Ce dont vous avez besoin, c'est ça que vous devez rechercher. ஆனா இப்ப நமக்கு தேவை, Donc aujourd'hui, nous avons besoin ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வேணும். de la promesse de Dieu. ஏன் அது அருமையானது, Parce qu'il est précieux. மகா மேன்மையானது, Parce que c'est le plus grand. பரிசுத்தம் உள்ளது. Et parce qu'il est saint. அப்ப இதுதான் நமக்கு தேவை. C'est cela que nous avons இதுதான் நம்மளை besoin. வெளியால கொண்டு வரும். C'est ça qui nous இதுதான் நம்முடைய rappellera தலைகளை dehors. உயர்த்தும். C'est ça qui nous élèvera. அது கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளாயே நமக்கு கொடுக்கிறார். Et Dieu le donne à nous qui sommes ses enfants. இப்ப நமக்கு இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும் என்று பார்ப்போம். Maintenant, nous allons voir qu'est-ce que ces promesses முதலாவது என்ன peuvent faire. செய்யும்? Premièrement, qu'est-ce qu'ils peuvent faire? எபிரேயர் 11வது அதிகாரத்துல On va prendre le livre de Hébreux, chapitre 11. 9ல இருந்து 12 வரை வாசிங்க. On va lire du 9 à 12. அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிய போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சொந்தராய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ளே
நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும். போதும் போதும் போதும். இப்ப பாருங்க, முதலாவது நம்ம வாக்குத்தத்தம். Premièrement, la promesse சாரால pour Sarah. கற்பம் தரிக்க பலன் உண்டாயிட்டான். Sarah, elle a eu la force d'enfanter, d'être enceinte. அப்ப நமக்கு இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யுது? Qu'est-ce que la promesse fait? பலப்படுத்துது நம்ம. Ça nous fortifie. அப்ப அந்த சாராளுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம். Donc cette promesse qui a été donnée à Sarah, உனக்கு குழந்தை கிடைக்கும். tu auras un enfant. ஏற்ற காலத்துல நீ குழந்தையை கற்பம் தரிப்பாய். Au bon moment tu seras enceinte. அப்ப சொன்னபோது Quand ça a été dit, அந்த அந்த சாராள் என்ன செய்தாலாம்? qu'est-ce que Sarah a fait? 90 வயசுல À 90 ans, வேற்றுமையான உபதேசங்களுக்கு காதை கொடுக்காதபடினால, parce qu'elle n'a pas donné ses oreilles à de fausses doctrines, கற்பம் தரிக்க பலன் அடைஞ்சிட்டான். elle a eu la force d'être enceinte. என்னால குழந்தை பெற முடியும். Je peux enfanter un enfant. என்னால குழந்தை பெற முடியும். Je peux enfanter un enfant. எனக்கு நல்ல திருமணம் நடக்கும். J'aurai un bon mariage. எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். J'aurai un bon travail. எனக்கு நல்ல விசா கிடைக்கும். J'aurai le visa. எனக்குள்ள இருக்கிற வியாதி எல்லாம் நீங்கி போகும். Tous les maladies qui sont en moi vont partir. இது பலன் வந்தா தான் சொல்ல முடியும். C'est que quand vous recevez la force que vous pouvez dire, proclamer cela. பலவீனன் பலவான் என்று சொல்ல வேணுமா? Il faut que le faible dise qu'il est fort. தரித்திரன் ஐஸ்வரியவான் என்று சொல்ல Il faut வேணுமா? que le pauvre dise qu'il est riche. ஹalleluya. Alléluia. வியாதிஸ்தர் சுகமானேன் என்று சொல்ல Il வேணுமா? faut que le malade dise je suis guéri. அப்ப வாக்குத்தத்தம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது, Donc la promesse de Dieu quand elle vient dans la vie முதலாவது d'un homme, அவன் அந்த வாக்குத்தத்தம் செய்கிற வேலை என்னென்றால், qu'est-ce que cette promesse va faire? பலப்படுத்துறது. Elle va fortifier. எங்க பலவீனம் இருக்குதோ Là où il y a la faiblesse, அங்க போராட்டம் இருக்கும். là il y aura des épreuves. போராட்டம் எங்க இருக்குதோ Là où il y a les épreuves, அங்க முறுமுறுப்பு இருக்கும். il y aura des murmures. ஏலாது, Je ne peux pas. நடக்காது, Ça ne se marchera சரி pas. வராது, Ça ne se réalisera pas. இது சரிப்பட்டு வர்ற மாதிரி இல்ல. On dirait pas que ça va marcher. இப்படியே சொல்லி 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 Et à force de dire cela, நமக்குள்ள இருக்கிற அந்த உறுப்புகள் அவயவங்கள் la vie que nous avons, எல்லாமே செத்து போயிடும். les membres que nous avons, pardon, ஆனா vont mourir. சாராள் Mais Sarah, அவள் சொல்லி சொல்லி à force de dire, வார்த்தையை பேச, ஜீவனுள்ள வார்த்தையை பேச பேச, à force de parler la parole de vie, பரிசுத்தமுள்ள வாக்குத்தத்தத்தை பேச பேச, à force de parler la promesse, மேன்மையான வாக்குத்தத்தத்தை பேச பேச, à force de parler des paroles élevées, அருமையான வாக்குத்தத்தத்தை பேச பேச, à force de parler des paroles précieuses, எலும்புகள் உயிர்வடைஞ்சிட்டு, les os qui étaient morts ont repris vie. ஆமென். Alléluia. அப்ப இரண்டாவது, Donc deuxièmement, யோவானின் சுவிசேஷம் 17:22 வாசிங்க. on va lire le livre de Jean 17:22. அப்ப முதலாவது வாக்குத்தத்தம் நாம என்ன செய்தாம்? பலப்படுத்துது. Premièrement, la promesse de Dieu, elle nous fortifie. வாசிங்க. 17:22. நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இரண்டாவது, Deuxièmement, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, le Seigneur Jésus-Christ, அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றார். il donne une promesse. பரிசுத்த ஆவியானவர், Le Saint-Esprit, அந்த மகிமை, cette gloire, அந்த glory, cette gloire, அந்த தேவ பிரசன்னம், la présence de Dieu, பரிசுத்த ஆவியானவரை அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது? கொடுக்கிறது. la promesse de Dieu, elle donne le Saint-Esprit. அப்ப பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது. Donc, quand on reçoit le Saint-Esprit, அது ஒரு வாக்குத்தத்தம். c'est une promesse. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, Quand le Saint-Esprit vient en nous, நாங்கள் பலன் அடைவோம். nous sommes fortifiés. அப்ப பலன் அடைஞ்சா நாங்கள் என்ன செய்வோம்? Et quand nous sommes fortifiés, qu'est-ce que nous allons faire? சகல சத்தியத்துக்குள்ளாக நாங்கள் நடத்தப்படுவோம். Nous serons dirigés selon la vérité. வேற்றுமையான உபதேசத்துக்குள்ள போக மாட்டோம். Nous n'allons plus aller dans les mauvaises doctrines. அவவிசுவாசத்துக்குள்ள போக மாட்டோம். Nous n'allons plus aller dans l'incrédulité. தேவையில்லாத கதைகள் பேச்சுக்குள்ள போக மாட்டோம். Nous n'allons plus parler de choses inutiles. நமக்கு எது மேலானவைகளை நாங்கள் நோக்கி ஓடுவோம். Nous allons courir en regardant ce qui sont élevés. அப்ப ஒவ்வொரு வாக்குத்தத்தமும், Donc chaque promesse, நம்ம என்ன செய்து? qu'est-ce qu'elle fait? பலப்படுத்துது. Elle nous fortifie.
இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தம் La promesse de ce mois, என்ன வாக்குத்தத்தம்? quelle est la promesse de ce mois? நான் உன்னை கைவிட மாட்டேன். Je ne t'abandonnerai pas. நீ எங்க போனாலும் நான் உன்னோட கூட இருப்பேன். Où que tu ailles, je serai avec toi. இந்த வாக்குத்தத்தத்தை நான் நல்லா விசுவாசிக்கிறேன். Je crois en cette நீ promesse. தண்ணீர்ல மூழ்கி போற போது நீ மூழ்கி போக மாட்ட. Quand tu marches sur l'eau, tu ne seras pas noyé. நீ அக்கினியை கடக்கிற போது நீ எரிஞ்சு போக மாட்ட. Quand tu traverseras le feu, les flammes ne te brûleront pas. இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிச்சபடியால் Parce que j'ai cru en cette promesse. இன்னைக்கு நான் உயிரோட நிக்கிறேன். Aujourd'hui, je suis encore en vie. ஆமென். Amen. என் தண்ணீர்ல நான் மூழ்கியாச்சு. Parce que j'ai failli me noyer. மயங்கியாச்சு. Je me suis évanoui. அறிவில நினைவில மயங்கியாச்சு. J'ai perdu toute connaissance dans l'eau. எனக்கு மேலே எத்தனையோ அடி தண்ணி இருக்குது. Il y avait de l'eau au-dessus de ma tête. தண்ணியில சமுத்திரம். Il y avait une mer au-dessus de ma tête. சுழி. Il y avait une tourbillon autour. ஆனால் அந்த அதுக்குள்ள போன உடனே சுழிக்குள்ள மாட்டுப்பட்ட உடனே Mais quand j'étais coincé dedans, இந்த மைண்டில் ஒரு சிந்தனை ஒன்று வந்தது. j'avais une pensée dans ma tête. என்ன வந்து தெரியுமா? Vous savez c'est quoi? சுழிக்குள்ள எம்பிட்டா Si je suis pris dans les tourbillons d'eau, தப்ப மாட்டேன். je peux pas m'en sortir. எத்தனையோ பேர் சொன்னதை கேட்டு இருக்கு. Parce que j'ai entendu des gens me dire ça avant. எங்கட ஊர்ல நிறைய பேரை நான் Dans பார்த்திருக்கேன். mon village ou dans d'autres circonstances, j'ai entendu des gens dire ça. அப்ப சுழிக்குள்ள நீ எம்பிட்டா என்ன செய்ய மாட்டேன்? Si tu es coincé dans un tourbillon, தப்ப மாட்டேன். tu peux pas t'en sortir. அப்ப நாம கேக்குற அவவிசுவாசமான வார்த்தைகள் எல்லாம் Toutes les paroles incrédules que nous entendons, விசுவாசம் கிரியை செய்யல quand la foi veut agir, அதை எதிர்த்து நிக்கும். ces paroles incrédules seront contre. அதை எதிர்த்து நிக்கும். Ils seront contre. அப்ப நான் அந்த வார்த்தை Donc la parole அதை நான் பெருசா எடுக்கல. que j'ai entendue dans ma tête, j'ai pas donné d'importance. எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. J'ai eu une foi, la foi, தேவன் என்ன காப்பாற்றுவார். que Dieu allait me sauver. வசனம் சொல்லுது நீ மூழ்கி போக மாட்டேன்னு சொல்லுது. La parole dit tu ne seras pas noyé. நான் மூழ்கி போக மாட்டேன்னு நம்பிக்கை எனக்கு இருந்தது. Donc j'avais cette confiance que je me noierais pas. அப்ப என்னுடைய அவவிசுவாசமான வார்த்தை Donc les paroles incrédules, நீ மூழ்கி போயிடுவ, tu vas te noyer. தப்ப மாட்ட, Tu vas pas t'en sortir. முடிஞ்சது. C'est fini pour toi. இந்த வார்த்தை எங்க வருது? D'où viennent ces paroles? விசுவாசத்துக்கு ஒரு போராட்டம் வரைக்குள்ள தான் வருது. Ces paroles viennent quand il y a une épreuve contre la foi. பொருளாதாரத்துல உங்களுக்கு ஒரு போராட்டம் வருதா? Est-ce que vous avez des épreuves dans les biens? அதுக்கு அந்த கேட்ட அவவிசுவாசமான வார்த்தையெல்லாம் அங்க வரும். Et toutes les paroles incrédules que vous avez entendues vont agir à ce சமாதானத்துக்கு எதிரான கேட்ட வார்த்தைகள் வருதா? Est-ce que vous avez des choses qui arrivent contre votre paix? அப்படி ஒரு பிரச்சனை வரைக்கும் அங்க அது வரும். Les paroles incrédules que vous avez entendues vont agir à ce moment-là. ஆனபடியால தான் C'est pour cela, நாம் எப்பயுமே en tout temps, நாங்கள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளா நாம இருக்க வேணும். nous devons tout le temps avoir des paroles de foi. பலனடைய வேணும். பலனடைய Nous devons வேணும். nous fortifier. நாங்க வார்த்தைகளை கேட்கிற போது Quand nous entendons la parole, பலன் உண்டாக வேணும். nous devons être fortifiés. சாராள் 90 வயசுல பலனடைஞ்சாள். Sarah a 90 ans et s'est fortifiée. ஆபிரகாம் 100 வயசுல பலனடைஞ்சார். Abraham à 100 ans, il était fortifié. அன்னாள் அநேக வருஷங்களில் பலனடைஞ்சாள். Anne, pendant de nombreuses années, elle a été fortifiée. யோசேப் பலனடைஞ்சார். Joseph a été fortifié. யூதா பலனடைஞ்சார். Judas a été fortifié. தாவீது பலனடைஞ்சார். David a été fortifié. இப்படியே பார்க்கலாம். Et il y a beaucoup de personnes comme cela. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கிறோம் பேசுறோம்? Vous et moi, quel type de paroles nous entendons et nous parlons? பலப்படுத்துதா பலவீனப்படுத்துதா? Est-ce que ces paroles nous fortifient ou nous affaiblissent? அப்ப ஆவியானவர் Donc le Saint-Esprit, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். il est issu d'une promesse. அவரும் எங்களுக்கு இருக்கிறார். Et il est aussi là pour nous. அடுத்ததாக Ensuite, நாங்கள் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர், celui qui a donné la promesse. இந்த வாக்குத்தத்தம் முதலாவது நாங்க பார்த்தோம் பிள்ளைகளுக்கு. Donc tout d'abord c'est pour les enfants de Dieu. நாங்க பிள்ளைகள் இல்ல, கர்த்தர் எங்களை பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். Nous n'étions pas ses enfants, mais le Seigneur a fait de nous ses enfants. நாம் எல்லாருமே சுதந்திரவாளிகள். Nous appartenons tous à lui. அடுத்தது இந்த வாக்குத்தத்தம் எங்களை பலப்படுத்தும். Ensuite la promesse elle nous fortifie. அடுத்தது இந்த வாக்குத்தத்தத்தை சில வேளையில நாம மறந்திருந்தாலும், Donc et des fois même si nous oublions ces promesses, கர்த்தர் மறக்க மாட்டார். Dieu ne l'oublie pas. ஆமென். Amen.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜெர்மன்ல ஒரு சகோதரி, ஒரு சின்ன பிள்ளை, கிட்டத்தட்ட 15-16 வயசு பிள்ளை. Il y a une fille de 15 ans à peu près en Allemagne. அந்த பிள்ளைக்கு லண்டன் லூட்டன் ஏர்போர்ட்ல நான் பார்க்கிறேன் அந்த பிள்ளைய. Et je l'ai rencontrée à l'aéroport à Londres. ஒரு முஸ்லீம் உடுப்பு போட்டு முழுவதும் கவர் பண்ணி இருக்காங்க. Et elle avait mis un habit musulman et elle s'était recouverte entièrement. அந்த ஓடி வந்து பாஸ்டர் எங்கட பிள்ளைக்கு சுகம் இல்லை, நாங்க ஜெர்மனி கொண்டு போறோம்னு சொன்னாங்க. Et elle a dit pasteur, ma fille n'est pas bien, je la ramène en Allemagne. அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க. Et ils ont ramené leur fille. அந்த அப்படி முகத்தை திறந்து காட்டினாங்க. Ils ont enlevé le voile, ils ont montré son visage. இங்க சைட் எல்லாம் காது பக்கம் எல்லாம் காட்டினாங்க. Ils ont montré les côtés de l'oreille. எல்லாத்துலயுமே பின்ஸ், காது, கழுத்து, கை எல்லாத்துலயுமே முகத்துல குறைவு. மிச்ச இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பருவும் சிதலும், ரத்தம், தண்ணி, சிதல் எல்லாம் கட்டி 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 உடம்பு முழுக்க. Et on voit que un peu partout au-dessus du visage, elle avait des maladies de peau où il y avait du sang dessus. 16 வயசு இருக்கும் அந்த பொம்பளை பிள்ளை. Elle avait à peu près 15-16 ans. யோசிச்சு பாருங்க. Imaginez. சரீரம் ஃபுல்லா வியாதி. Et elle avait cette maladie dans tout son corps. அப்ப இந்த ஏர்போர்ட்ல கையை வச்சு ஆண்டவர் சொத்தமாக்குவார், குணப்படுத்துவார் என்று சொல்லி ஜெபிச்சிட்டு நான் போயிட்டேன். Et à l'aéroport même, j'ai prié pour cette fille et j'ai dit Dieu va te guérir. எவ்வளவோ இந்தியாவில் லண்டன்ல மருந்தெடுத்து ஏலாது ஜெர்மனிக்கு அவங்க போக வலிக்கிறாங்க. Et elle a essayé avec des médicaments venant de l'Inde mais ça n'a pas marché et elle est en direction de l'Allemagne. ஆனா ஜெபிச்சிட்டு போனதுக்கு பிறகு après avoir prié, elle est partie. கிட்டத்தட்ட 1-2 மாசத்திலேயே en 1 ou 2 mois, முழுக்க மாறிச்சு. elle a été guérie complètement. கர்த்தர் உண்மை உள்ளவர். Dieu est fidèle. ஒருவேளை நாம மறக்கலாம். Peut-être que nous allons oublier. ஆனா வாக்குத்தத்தத்தை கொடுத்தது யாரு? Mais qui a donné la promesse? உண்மை உள்ள தெய்வம். C'est un Dieu fidèle qui l'a donné. ஆனபடியால தான் நீங்க, அது அருமையான அந்த வாக்குத்தத்தம். C'est une promesse qui est précieuse. யாருமே அதை நீங்க அலட்சியப்படுத்திராதீங்க. Vous ne devez pas la négliger. அதுக்கு தான் நாங்க எபிரேயர்ல பார்க்கிறோம். C'est ce que nous voyons dans Hébreux, 10ஆம் அதிகாரம், chapitre 10, 23, verset 23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. என்னவாம்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனபடியா நாம் என்ன செய்ய வேணும்? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில். பொறுங்க வாரன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை என்ன செய்ய வேணுமா? உறுதியாய் இருக்க கடவோம். அறிக்கை இடுகிற வேணும். அறிக்கை அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இப்ப தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். Dieu nous a donné une promesse. அவர் உண்மை உள்ளவர். Et lui, il est fidèle. அப்ப உண்மை உள்ளவர்னா நாம என்ன செய்ய வேணும்? Donc qu'est-ce que nous devons faire pour cette personne qui est fidèle? அறிக்கை பண்ண வேணும். Nous devons proclamer. இப்ப கிருஷாந்த் இப்ப சொல்றார். Là, Kirchand, il dit 10 லட்சம் நான் தர போறேன் சார். Je vais vous donner 10 millions. சரி, இப்போ ஒரு 50,000 தர்றான்டா ஓகேன்னு சொல்லலாம். S'il me dit je vais vous donner 50,000, je peux dire d'accord. அப்ப நம்புவோம். Et là on peut croire. ஆனா 10 லட்சம் தர போறாருன்னு சொன்னா, Et s'il me dit 10 millions, நமக்கு ஒரு மாதிரி மண்ட காயும் என்ன? moi ma tête va vibrer. அது நம்ப முடியாம இருக்கும். Je peux pas croire. அப்ப நாங்கள் அறிக்கை பண்ணினா, mais on peut proclamer. தருவார் சொல்லிக்கிட்டே இருக்க வேணும். Il va donner. ஆனா அந்த நம்பிக்கை இல்லை என்றால், mais si t'as pas la confiance, சொல்ல மாட்டான். on peut pas le dire. அப்ப கிறிஸ்டியன் அப்படி நினைக்கல, அப்படி நடக்காது. Je crois pas que ça se passera. அது சரி வராது. சும்மா இதை சொல்லிட்டு போயிட்டார். Il a dit comme ça. ஆனா உண்மையாவே ஒரு இப்ப இந்த மணிக்கூட்ட தரப்புறான்னு சொல்றோம். ஒரு தார் வேணாம் வச்சிரு, நீ இந்த மணிக்கூட்ட
தர போறாருன்னு சொன்னா S'il dit il va me donner sa montre, இப்ப நாங்க இதை பார்க்கிறோம். et je regarde la montre, இது கையில இருக்குது, il est sur sa main, கலட்டி தந்தானே தந்துருவான். il peut l'enlever et me le donner s'il veut. அதுக்கு ஒரு நம்பிக்கை வரும். Donc j'ai la confiance. இது கண்டு விசுவாசிக்கிறோம். Parce que je crois après avoir vu. ஆனா நம்ம காணாமல் விசுவாசிக்கிறது. Mais en fait, c'est croire en ce que tu ne vois pas. நம்முடைய தேவன் Notre Dieu, கணக்க விடுங்கள், நான் இன்னும் அதை நாங்கள் விளக்கம் படுத்தணும்டா. si je veux encore mieux expliquer, நான் அதாவது நல்லா நீந்த தெரியும். moi je sais bien nager. அதாவது இனியில பெரிய சமுத்திரம் பெரிய குளம் எதனான உடனே பாஞ்சு நீந்திடுவேன். Même si c'est un grand océan ou un grand lac, je saute et je nage. வசனம் என்ன சொல்லுது? Qu'est-ce que la parole dit? சிலர் ரதங்களை குறிச்சும் Certains se fient sur leurs chars குதிரைகளை குறிச்சும் ou sur leurs chevaux மேன்மை பாராட்டுவார். et ils se glorifient avec ça. இலங்கையில் உங்களுக்கு தெரியும் ஆலிக்குமரன் சொல்லி பெரிய ஒரு ஃபேமஸ் நீச்சல்காரன் இருந்தவர். Il y avait un homme au Sri Lanka qui s'appelait Ali Kumaran, c'était un grand nageur. அவர் எங்க செத்தவர்? Vous savez où est-ce qu'il est décédé? கடலுக்குள்ள செத்தவர். Il est décédé dans la mer. இனியில் என்ற கார் பெரிய ரேஸ்ல ஃபேமஸ் ஆனவர் சேனா. Il y avait un homme qui c'était le plus fameux conducteur de voiture. அவர் பிரேசில் பெரிய கட்டிக்காரன். Et c'était le meilleur. அதாவது அவருடைய கார் ரேஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. Quand vous regardez ces courses de voiture, c'est vraiment intéressant. அவர் எங்க செத்தவர்? Vous savez où est-ce qu'il est décédé? கார் ஆக்சிடென்ட்ல. Dans un accident de voiture. எதுல நாங்கள் பிடிவர்றோமோ அதுல நாங்கள் அடிமைகளா இருப்போம். Là où nous sommes, nous nous fions, nous nous appuyons, c'est là que nous sommes esclaves de cela. அப்ப எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயோ notre expérience, எங்களுடைய அனுபவத்திலயோ notre vécu, அல்லது எங்களுடைய ஜெபத்திலயோ nos prières, எதிலும் நாங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது. de tout cela ne devons pas nous glorifier. அதனுடைய கர்த்தர்ல அவர் செய்வார். C'est Dieu qui fera. ஆனா அப்படி நான் நீந்தினாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. Même si je sais nager, j'avais une confiance. இருந்தது. J'ai cette confiance. கர்த்தர் என்ன தப்புவிப்பார். Que Dieu me sauvera. அந்த நம்பிக்கை தான் என்னை காப்பாற்றினதே தவிர c'est cette confiance qui m'a sauvé. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன காப்பாற்றல. C'est pas mon expérience qui m'a sauvé. ஆமென். Amen. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்யாது நம்மை காப்பாற்ற. Cette expérience que nous avons on va pas nous sauver. ஆனபடியால் அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர், donc celui qui a donné la promesse, அவர் உண்மை உள்ளவர். il est fidèle. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லதோ கெட்டதோ, quelle que soit votre expérience, qu'il soit pas சரியோ பிழையோ, qu'il soit juste mauvais, கர்த்தர் மேல உண்மை உள்ளவர்னு நம்புங்க. faites confiance à Dieu. திருப்பி இருக்க வசனத்திற்கு வாசிங்க. on va relire le verset. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில், இதுதான் முக்கியம். அறிக்கை, il faut proclamer. கர்த்தர் எனக்கு செய்வார். Dieu fera pour moi. துணிஞ்சு உங்களால சொல்ல முடியுமா? est-ce que vous pouvez le dire? முடியும். கர்த்தர் எனக்கு நேஷனாலிட்டி தருவார். Dieu va me donner la nationalité. கர்த்தர் எனக்கு விசா தருவார். Dieu va me donner les visas. கர்த்தர் எனக்கு வீட்டை கட்டுவார். Dieu va construire ma maison. கர்த்தர் எனக்கு கணவனுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார். Dieu va guérir mon mari. அடிச்சு சொல்ல முடியுமா? est-ce que vous pouvez le proclamer? அப்படி சொல்ல முடியும் என்றால், si vous pouvez le proclamer, உங்களுக்கு அசைவில்லாத விசுவாசம் இருக்கு. c'est que vous avez une foi qui est ferme. ஆமென். Amen. அதத்தான் c'est cela கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். c'est cela que Dieu veut voir. அதுதான் c'est ça. கர்த்தருக்கு நீதியா எண்ணப்படும். c'est cela qui est juste devant Dieu. ரோமருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம். on va lire le livre de Romains chapitre 4. 19:23. 19 au 23. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 இருந்து 23. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனனா இருக்கே இல்ல. அவன் ஏறக்குறைய பொறுங்க வர, ஒருவேளையில பொருளாதாரத்துல குறைவா இருக்கலாம். peut-être qu'il y a des faiblesses dans le bien. வீட்டுல போராட்டம் இருக்கலாம். ou des épreuves dans votre வேலைத்தலத்துல பிரச்சனை இருக்கலாம். des problèmes au niveau du travail. இதை பற்றி சொல்ல இல்ல. il s'est pas dit par rapport à cela. விசுவாசத்துல பலவீனம் இல்ல. mais Abraham n'avait pas de faiblesse dans la foi. அப்ப இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட வார்த்தையின
நீங்க பேசுறீங்க? Quel type de paroles vous parlez aujourd'hui? நல்ல வார்த்தைகளை பேசுறீங்களா? Est-ce que vous dites de bonnes paroles? நல்லது செய்றீங்களா? Est-ce que vous faites de bonnes choses? நல்லது நினைக்கிறீங்களா? Est-ce que vous pensez à des bonnes choses? இது விசுவாசம். Ça, c'est la foi. நீங்க கண்ணை மூடியண்டு Mais si vous fermez les yeux, பைத்திய கணக்கா கர்த்தரை நம்புங்க. et vous avez confiance en Dieu comme un fou, அவர் செய்வார். Dieu fera les choses. அவர் செய்து முடிப்பார். Il accomplira les choses. ஏனென்று சொன்னால் முடிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:20 வாசிங்க. On va lire le livre de 2 Corinthiens chapitre 1 verset 20. எல்லாமே எல்லா வாக்குத்தத்தங்களும் 2 கொரிந்தியர்ல 1:20. 2 Corinthiens 1 verset 20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எல்லாம் கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் toutes les promesses de இயேசு Dieu. கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. யோசிச்சு பாருங்க. இப்ப முழு வாக்குத்தத்தங்களையும் கொண்டு வந்து Donc toutes les promesses de Dieu on les rassemble இயேசு கிறிஸ்துவுக்குள்ள et en Christ உள்ள வச்சாச்சு. ils sont en Christ. இப்ப அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே Et tous ceux qui croient en lui, அவ்வளவு வாக்குத்தத்தங்களை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ils possèdent ces promesses. அவருடைய தழும்புகளினால சுகம். On est guéri par ces blessures. அவருடைய முகத்துல இருக்கிற அந்த கோலத்தினால எங்களுக்கு பிரகாசம். Par toutes ces blessures qu'il a sur son visage, nous on est éblouis. அவருடைய அந்த தரித்திரத்தினால எங்களுக்கு ஐஸ்வரியம். Par sa pauvreté, nous sommes riches. அவரால் புறக்கணிப்பினால எங்களுக்கு வரவேற்பு. Parce que lui il a été rejeté, nous avons été accueillis. இப்ப எல்லா விதமான எங்களுடைய வாக்குத்தத்தங்களுக்கு எதிரான சகல காரியங்களும் கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே நாங்க சுதந்திரவாளிகளா மாறிட்டோம். Toutes les choses qui étaient contre les promesses, en Christ, nous avons pu posséder ces promesses. ஆனபடினால Pour cela, இந்த வாக்குத்தத்தங்களுக்கு pour ces promesses, நீங்க விசுவாசிங்க. vous devez croire en ces promesses. இதுக்கு 1 தீமோத்தேயு எடுக்க வேணாம், வாசிக்கணும். 1 தீமோத்தேயு 3 மறக்காதீங்க. N'oubliez pas le verset de 1 Timothée chapitre 3. வேற்றுமையான உபதேசம், Toutes les mauvaises doctrines, les autres doctrines. பிசாசு இதுக்கு எதிரா வந்து உங்களோட பேசும். Satan viendra parler contre vous. அப்படியே சொன்னார். Est-ce que Dieu a dit cela? அப்படியே சொன்னார். Est-ce qu'il a vraiment dit cela? இது நடக்காது. Ça ne se passera pas. இது சரி வராது. Ça ne s'accomplira pas. சும்மா சொல்றாங்க. Il dit cela comme cela. அப்படி இல்லை இப்படி இல்லை என்று. Et il dira ça ne marchera pas. நான் என்னிடத்துல எத்தனையோ சாட்சி. Et moi j'ai de nombreux témoignages. உங்களுக்கே தெரியும், எனக்கு சுகர் வியாதி வந்தது. Vous savez, un jour j'avais des maladies à cause du sucre. வந்த சுகர் வியாதியை விட Mais plus que cette maladie de sucre, எனக்கு இருந்த வாக்குத்தத்தம் பெருசு. la promesse que j'avais en moi était plus grande. சுகர் வியாதி இல்லை எனக்கு 7 வருஷமா. Et maintenant ça fait 7 ans que je n'ai plus de maladie liée au sucre. பிரஷர் இல்லாம இருந்தது 2 வருஷத்துக்கு 3 வருஷம் ஒருக்க வந்துட்டு டக்குன்னு போயிட்டுது. Les maladies liées à la tension, j'avais pas, j'ai reçu il y a 2 ans, ils sont repartis. அது ஆறாவது பிரஷர் கொடுத்தா டக்குன்னு அது வந்துட்டு போகுது. ஆனா இப்ப இல்ல ஆண்டு கண்டு. ஆனா அதுல இருந்தும் விடுதலை. Et j'ai aussi été délivré de cela. கொலஸ்ட்ரால் ou le cholestérol. இதெல்லாம் சர்டிபிகேட் எழுதி தந்திருக்காங்க. Ils m'ont donné des certificats disons ça. சுகர் எல்லாம் லைஃப் லாங். Parce que வாழ்க்கை பூரா சுகர் குளுத்து அடக்க வேண்டிய ஒரு ஆள். Parce que les maladies de sucre c'est pour toute la vie. யோசிச்சு பாருங்க. Imaginez. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் பெரியவர். Celui qui a donné la promesse, il est grand. Amen. Amen. Hallelujah. Alléluia. ஆமா, நம்ம டெஸ்ட் பண்ணினது இந்தியா அப்பல்லோ ஹாஸ்பிடல். Et ceux qui m'ont testé, c'est un hôpital en Inde. அவரை விட பெரியவர் கர்த்தர். Mais mon Dieu est plus grand qu'eux. Amen. Amen. ஆனபடியால நான் சொல்றேன்னு சொன்னால், Pourquoi je vous dis இங்க cela? இல்ல, இங்க பிரான்ஸ்ல எல்லா இடத்துலயும் டெஸ்ட் பண்ணது. J'ai aussi testé en France. அப்படி அந்த ஆனவ யோசிச்சு பாருங்க. Imaginez. கர்த்தர் எல்லாருக்குமே
உண்மை உள்ளவர். Dieu est fidèle pour chacun d'entre vous. இன்றைக்கு நாம எல்லாரும் ஜெபிக்க போறோம். Aujourd'hui, nous allons tous prier. ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். Et nous allons demander à Dieu. ஆண்டவரிடத்துல சில காரியங்களை கேளுங்க. ஒரு நிமிஷம் எழும்பி நின்று நாங்க ஜெபிக்க போறோம். On va se lever et prier. தகப்பனே, இந்த வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தில் பலவீனராய் இராதபடி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. தகப்பனே, நீர் உண்மை உள்ளவர் என்பதை காண்பீங்க. பிள்ளைகள் கேட்கிறதான காரியங்களை கைகூடி வரப்பண்ணுங்க. நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் நசரேனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்